இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் லூர்து நகரில் காட்சி தந்த மரியாவினுடைய பெருநாளில் உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்முடைய அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததனால் உம்முடைய இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்க நீர் செய்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர்கள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய பெருமையினை பறைசாற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். வான்படைகளின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு விண்ணும் மண்ணும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி என்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரி சரி நி சரி ப சரி பக கபலி ச. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். மரியன்னையை வாழ்வின் உச்சத்தில் இதயத்தினுடைய பேரன்பில் அவரை உயரத்தில் முன்னிலைப்படுத்தி வைப்பது நம்முடைய கடமையாகும். மரியாளை படைத்த இறைவன் நம்மையும் மீட்பதற்காக அவரை மீட்பராக இணை மீட்பராக தந்தார். இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடு சிலுவை வழியாக புறப்பட்டது போல மரியாளின் தியாகத்தின் வழியாக, அவருடைய வியாகுலத்தின் வழியாக அந்த மீட்பினுடைய வழி நமக்கு பிறந்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய அருளை உன்னதமாக போற்றுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தள்ளுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர், சங்கடம் தீர்க்கும் சந்தியாகப்பர், அன்னையாம் திருச்சபையால் இன்று நினைவு கூறப்படுகின்ற அருளாளரான புனித மரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்குகின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கியருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, அமைதியை தந்தருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்த இயேசு. இவருடைய அன்பு மிகுந்த இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்த நம்மை காத்து நமக்கு நிறைநல் வாழ்வை வழங்குவதாக. ஆமென். வாழும் என் தேவனே, தினம் எனில் வாருமே, என்றும் பூவாக உன்னைச் சேருவேன். என்னில் ஒளியாக வா, என்னை உருவாக்க வா, என்றும் என்னோடு ஒன்றாக வா. வாழும் என் தேவனே, தினம் என்னில் வாருமே, என்றும் போவாக உன்னைச் சேருவே. என்னில் ஒளியாக வா, என்னை உருவாக்க வா, என்றும் என்னோடு ஒன்றாக வா. கண்களில் மிதக்கும் கருவிழி நானே, கண்ணிமை போல
வழி என்றும் தொடர்ந்திட துடித்தே. வாடிய மலருக்கு வாழ்வழிப்பாயே, வாடிய மலருக்கு வாழ்வழிப்பாயே. இயேசுவே 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 இயேசுவே, வாழும் என் தேவனே, தினம் எனில் வாருமே, என்றும் பூவாக உன்னை சேருவே. என்னில் ஒளியாக வா, என்னை உருவாக்க வா, என்றும் என்னோடு ஒன்றாக வா. விண்வெளி முழுவதும் உன்முகம் பார்த்தேன், வீசிடும் தென்றலில் உன் மொழி கேட்டேன். விண்வெளி முழுவதும் உன்முகம் பார்த்தேன், வீசிடும் தென்றலில் உன் மொழி கேட்டேன். என்னிடம் வருவாய், என்கிட விரைவாய், வந்திடும் இசையில் கலந்திடு நிறைவாய். வாடிய மலருக்கு வாழ்வழிப்பாயே, பாடிய மலருக்கு வாழ்வழிப்பாயே. இயேசுவே 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 இயேசுவே, வாழும் என் தேவனே, தினம் எனில் வாருமே, என்றும் பூவாக உன்னை சேருவே. என்னில் ஒளியாக வா, என்னை உருவாக்க வா, என்றும் என்னோடு ஒன்றாக வா. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மறைமாவட்ட ஆயரின் கருத்துக்களுக்காகவும் மறைமாவட்ட வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேறவும் இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்த புனித டொமினிக் சாவியோ அன்பிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உலக அமைதிக்காகவும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சுகவீனமுற்றிருக்கும் அனைவருக்கும் விரைவில் நல்ல சுகம் வேண்டியும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வல்லத்து நம்பிக்குளத்தைச் சேர்ந்த இனிகோ தனது 9வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். மற்றும் நமது ஊரை சார்ந்த சந்தோஷ் இன்று 14வது பிறந்த நாளை காண்கிறார். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நாளைய 6வது நாள் நவநாள் திருப்பலியை புனித தோமையார் அன்பியத்தினர் சிறப்பிக்கின்றனர். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி மற்றும்
நற்கருணை ஆசீரும் நடைபெறும். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம்முடைய திருமகனை இந்த அருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டிருக்கிறோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் அருளிலும் வாழ்விலும் மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவன் போற்ற பெறுவாராக. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் நமக்காக ஒவ்வொரு நாளும் இந்த அற்புத கெவியில் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகின்ற நம்முடைய அன்பு தாய் லூர்து அன்னையின் பெயராலும் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். அன்புள்ள இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நம்முடைய அன்பு தந்தை அம்பை பங்கு தந்தை அருள் தந்தை அருள் அம்ப்ரோஸ் என்பவர் ஆவார். நிச்சயமாக தந்தையை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அவருடைய அந்த குருத்துவ பயிற்சி காலத்தில் நம்முடைய ஊருக்கு வந்து அநேக குடும்பங்களோடு நெருங்கிய உறவை கொண்டிருந்தவர் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம். இன்றும் அவர்களால் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில பெயர்களை சொல்லி உறவு கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக அறிய முடிகிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று அருமையான முறையில் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பான முறையில் இறை செய்தியை நமக்கு கொடுத்த அன்பு அருள் தந்தை அருள் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாய்க்கொள்வோம். தந்தை அவர்களுக்கு இப்பொழுது நூல் ஆடையானது அன்பு ஆடையாக அணிவிக்கப்படுகிறது. திருவாளர் விக்டர் அவர்கள் இந்த நூல் ஆடையை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புள்ள நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்த டொமினிக் சாவியோ அண்டி குடும்பத்தினருக்கு கரவொலிப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்வோம். நேற்றைய நாளில் கவர் காணிக்கை ரூபாய் 2750 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரூபாய் 2750 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித வளனார் அன்பீத்தின் மூலமாக வந்த கவர் காணிக்கை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நாளில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. 3 நபர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை எஸ்எல் ஸ்டீஃபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
மொத்தம் 54 பேரில் 47 பேர் சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள். பரிசினை வழங்குவதற்காக அன்பர்கள் தந்தை அருள் அம்பரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். டிஎம் கான்வென்ட்டை சார்ந்த அருள் சகோதரி ஜோஸ்பின் அவர்கள், டொமினிக் சாவியான் வீத்தைச் சேர்ந்த செலின் மேரி அவர்கள், டிஎம் கான்வென்ட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஜெயசீலி அவர்கள், இன்றைய நாள் மறையிருந்து 3 கேள்விகள் குறித்து கொள்ளவும். இயேசு சிலுவையில் பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கும் போது மரியா கடவுளின் இணை மீட்பராக இருந்தார் என்று கூறிய திருத்தந்தையின் பெயர் என்ன? இயேசு சிலுவையில் பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அன்னை மரியாள் கடவுளின் இணை மீட்பராக இருந்தார் என்று கூறிய திருத்தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, அன்னை மரியாளின் மறை உண்மைகளின் வெளிப்பாடு 3 என்னென்ன? அன்னை மரியாளின் மறை உண்மையின் வெளிப்பாடு 3 அந்த தேதியோட மாசத்தோட என்ன செய்யணும்? எழுதணும். மூன்றாவது கேள்வி, மீட்பின் ஆற்றல் சிலுவை வழியாக வெளிப்படுத்தப்பட்ட போது அன்னை மரியாள் இறுதி வரை உடனிருந்தார் என்ற வார்த்தை சொன்ன திருத்தந்தையின் பெயர் என்ன? மீட்பின் ஆற்றல் சிலுவை வழியாக செயல்படுத்தப்பட்ட போது அன்னை மரியாள் இறுதி வரை உடனிருந்தார் என்று சொன்ன திருத்தந்தையின் பெயர் என்ன? அனைவரும் லூர்து அன்னையுடைய ஜெபத்திற்காக நம்பிக்கையோடு முழந்தால் படியிடுவோம். பரிசுத்த லூர்து மாதாவின் நோக்கி ஜெபம். அமலவற்பவ கன்னி மாதாவே, சொல்லனா சோதி கதிர்வீசு சூரியன் ஒளி தங்கிய சுத்த வெள்ளை உடை அணிந்து தெய்வீக வடிவலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னந்தனிமையான லூர்து மலை கெவில் காட்சி தர கண்ணை புரிந்த உமது கிருபாடாட்சியத்தை நினைத்தருளும். உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்டிருக்கிற மற்றற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும். புதுமையில் பிரபலியமான லூர்து மலை மாதாவே, உமது பேருபலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைதோ ஓடி வந்தோம். உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து சிறப்படுத்தின அச்சிஸ்த பாப்பானவரை பாதுகாத்து நடத்தியறலும். எவராலும் எதிர்த்து தடுக்க முடியாத உமது திருக்கர வல்லவத்தால் அவரை தற்காத்திரலும். தேவை இறக்க நேச மனோகரம் அடங்கிய இரட்சணிய பொக்கிசங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் வியர்த்தமாய் போக விடாதேயும். மாசற்ற கன்னிகையான லூர்து மலை மாதாவே, தேவரீர் எங்கள் தாயாராகையால் எங்கள் மன்றாட்டுகளை தயவாய் கேட்டு தந்தருளுமாமேன்.
எங்கள் ஊர்து ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர்து ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகிற்கு தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அடிவித்தர்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது வரை இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிதன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே
வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் நற்கருணை வடிவில் வந்த இயேசு கிறிஸ்து, அதே ஆண்டவர் இயேசு இப்பொழுது நற்கருணை வடிவில் நம் முன்பாக தன்னையே வெளிப்படுத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார். காணா ஒரு திருமணத்தில் இழந்த மகிழ்ச்சியை கொடுத்தவராக இருக்கின்றார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நோய்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஏமாற்றங்கள், வலிகள், மங்களகரமான நிகழ்வுக்காக காத்து கொண்டிருந்தே ஏமாற்றை தரக்கூடிய நிலைகள், குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். லூர்து அன்னையுடைய பரிந்துரையின் வழியாக மகிழ்ச்சியின் ஊற்றை பெருக்கெடுக்கக்கூடியவராக இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் முன்பாக இருக்கின்றார். அன்புக்குரிய பிள்ளைகளை, அன்னை மரியாளுடைய பரிந்துரையை ஒருபோதும் இயேசு தட்டிவிட மாட்டார். நிச்சயமாக பரிந்துரையை கேட்கக்கூடியவராக நம் இயேசு இருக்கிறார். அன்னை மரியாளின் பரிந்துரையோடு எந்தெந்த சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகிறீர்களோ அந்த சூழ்நிலையை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். அன்னை மரியாளின் உதவியோடு ஒப்புக்கொடுங்கள். இதோ நமக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக தரக்கூடியவராக இருக்கிறார். உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசுவாக இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து அந்த சோர்வை நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். நோய்களையெல்லாம் குணமாக்கி சுகத்தை தந்து இழந்த மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கின்றார். திருப்பாடல் 24 சொல்லப்படுவது போல, உன் உள்ளத்து விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்முடைய மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற நற்கருணை ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஆழமாக அறிகின்றோம். ஆண்டவரே, யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்றேன், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இரட்டிப்பாக மாற்றவும் இதோ நான் இவற்றை சொன்னேன் என்று சொல்லி அன்பை பற்றி, உம்மோடு இணைந்திருப்பதை பற்றி எங்களுக்கு அறிவுரையாக நீ சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவரே, இது நோயின் வழியாக, கவலையின் வழியாக, துன்பத்தின் வழியாக, பிரச்சனையின் வழியாக, கடன் தொல்லையின் வழியாக, சமாதானம் இல்லாத சூழ்நிலை வழியாக, பல்வேறு எதிர்பார்ப்புகள் வழியாக, பல்வேறு தேவைகள் வழியாக மகிழ்ச்சியை இழந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை, காணா ஒரு திருமணத்தில் சுவை மிகுந்த மகிழ்ச்சியை மணமக்களுக்கு கொடுத்தது போல இதோ இந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீ நிறைவாக கொடுத்துருளும். குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு
குழந்தை பேற்றை கொடுத்து அதற்குரிய கருப்பப்பையை ஆசிர்வதித்து இரட்டிப்பான மகிழ்ச்சியை நீர் கொடுப்பீராக. திருமண வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பீராக. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நற்சுகம் தந்து நீர் மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த நாட்களில் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கவலையோடு எப்படி நான் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் என்ற நிலையில் ஏங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உமது இறை ஞானத்தை, ஞாபக ஆற்றலை, நல்ல உடலுள்ள ஆன்ம சுகத்தை, நல்ல கால சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று மகிழ்ச்சியை நீ இரட்டிப்பாக கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றிய அன்பு அருள் தந்தை அருள் அம்ப்ரோஸ் அவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீ முழுவதுமாக தொடுவீராக. உடல் முழுவதை நீ தொடும். ஆண்டவரே, அவர்களுக்கு நலமான சுகத்தை நீர் கொடுப்பீராக. உன்னும் உமது இறையாட்சி பணியை உத்வேகத்தோடு செய்யக்கூடிய உடலுக்கு தேவையான வலிமையை, ஆற்றலை நீ நிறைவாக கொடுத்தருளும். ஆண்டவரே, ஆவின் அபிஷேகத்தினால் அவர்களை முழுவதுமாக நீ நிரப்புவீராக. ஆண்டவரை, தொடர்ந்து அவர்களை உமது ஆசீர்வாதத்தின் கருவியாக நீர் பயன்படுத்தியருளும். இன்னும் சிறப்பாக இந்த திருவிழாவுக்காக தன்னார்வத்தோடு உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய குடும்பத்தையும் நீ தொடர்ந்து ஆசிர்வதியும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். போயோ வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. சுதங்கிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானிலிருந்து அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதோவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் கொள்கையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தமை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே. தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. 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 போற்றும் காவியமே வேளையில் துணை நிற்கும் காவலியே. வேளாநகர் போற்றும் காவியமே வேளையில் துணை நிற்கும் காவலியே. வரங்களை பொழியும் வான்மழையே வருமுன் காத்திட வருபவளே. வரங்களை பொழியும் வான்மழையே வருமுன் காத்திட வருபவளே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. 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 கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு இரங்கல் அறிவிப்பு.
நம்முடைய பங்கில் 2 ஆண்டுகளாக பங்கு தந்தையாக பணியாற்றியவர். இந்த கெபி திருவிழாவை தொடங்கியவர் அருள் தந்தை எரிக் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அவருடைய தந்தை திருவாளர் ஜோ அவர்கள் இறைவனில் மறைத்திருக்கிறார்கள். அவருடைய நல்லடக்க திருப்பலியானது நாளை பிற்பகல் 3 மணிக்கு நம்முடைய கத்தீட்ரல் பேராலயத்தில் வைத்து நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவருடைய ஆன்மா நித்திய இலைப்பாற்றி பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரைத்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. மரித்த விசுவாசிகள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. ஆமென். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, உடைய திருக்குமாரன் சேசனாசாம் எடுத்து எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிறோம். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் சேசுநாதத்தில் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிறோம். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, வியாதிக்காரர்களுக்கு வியாதி நீங்க ஆரோக்கியம் கிடைக்கும்படியாக உடைய திருக்குமாரன் சேசுவை மன்றாடும். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, வியாதிக்காரர்களுக்கு வியாதி நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும்படியாக உம்முடைய திருக்குமாரன் சேசுவை மன்றாடும். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, நாங்கள் செய்யும் தொழில் முன்னேற்றம் காணும்படியாக உடைய திருக்குமாரன் சேசுவை மன்றாடும். அச்சீஸ்தகன்னி மரியாயே, லூர்து மலை மாதாவே, நாங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக உம்முடைய திருக்குமாரன் சேசுவை மன்றாடும். மரியாயே, மரியாயே, நல்ல தாயாரே, நல்ல தாயாரே, இரவு முழுவதும் இன்றைய இரவு முழுவதும் எந்த பாவத்திலும் எந்த பாவத்திலும் சடுதி மரணத்திலும் மரணத்திலும் விழாதபடிக்கு காப்பாற்றி ரட்சியம். காப்பாற்று ரட்சியம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓம் லோர் பகன்னித்தாயே, ஓம் லோர் பகன்னித்தாயே, நாங்கள் எல்லோரும் உமது அடைக்கலத்திலே இருக்கிறோம். அடைக்கலத்திலே இருக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.